பரவாயில்லையே. நான் ஊர்ல இருந்தப்போ எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வச்சேனோ அது அந்தந்த இடத்துல இருக்கு. கார்த்தி வாழ்க்கையை தவிர. நான் ஊர்ல இல்லாதப்போ இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்பா. நம்ம ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். ரேவதிக்கு நீ யாருன்னு தெரிய வரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தாத்தா. நம்ம மருமகளோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவ கோபத்தை சமாளிச்சு நீங்க போட்ட சபதத்தை எப்படிங்க இந்த புள்ள நிறைவேற்றும்? என் பேரனை பார்த்து எவனோ ஒருத்தன் தப்பா பேசுனா அதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நீயே சொல்லு பரமேஸ்வரி. ஐயா, நிச்சயமா இந்த தடவை நீ கும்பாபிஷேகத்தை முன்ன நின்று நடத்துவ. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. உன்னால ஒரு காரியம் முடியலன்னா வேற யாரால முடியும்? சொல்லு. நம்ம குடும்ப பிரச்சனை ஊர் காரியத்தை பாதிக்க கூடாது. கண்டிப்பா தாத்தா. இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடலாம். என்ன தடை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் உடைச்சு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறோம். இதுதான் என் பேர. சும்மா சொல்லக்கூடாது கார்த்தி. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் பொறுமையும் நிதானமும் பெரியவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கியா? இவனால மட்டும்தான் இந்த கோவில் காரியத்தை சிறப்பா நடத்த முடியும். இவன் தான் நம்ம வம்சத்தோட பேரையே காப்பாத்த பிறந்தவன். இருந்தாலும் அந்த சிவனாண்டியும் சந்திரகலாவும் ஏதாவது தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. இருந்தாலும் பாவம் கார்த்தி எல்லாத்தையும் சமாளிச்சு வரணும்ல. அதை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஏன் பரமேஸ்வரி இப்படி பயப்படுற? என் பேரன் மேல நம்பிக்கை வை. அவன் கோவில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிப்பான். அந்த அம்மன் தயவால என் பேத்தி ரேவதி கார்த்தியை தேடி வருவா. கார்த்தி, நான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன்னா சும்மா கொடுத்துடலப்பா. உன்னோட திறமையும் அறிவும் பலமும் எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தேன். உன் முகத்துக்குன்னு ஒரு ராசி இருக்கியா. உன்னை யாரும் விரோதியா பார்த்தா கூட கொஞ்ச நாள்ல உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உன் முகராசி எப்படியா? நீ வேணா பாரு, சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மனசு மாறி என் பையனை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கியா? இல்ல, உங்க ஆசீர்வாதம் தாத்தா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க. நான் போய் மோர் கொண்டு வரேன். சரி, பார்த்து. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. நாம எல்லாருமே நாளைக்குன்னு எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல நாளைக்குங்கிறது நமக்கு நிரந்தரம் இல்லப்பா. அது வெறும் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னு உனக்கு தெரியும். ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப நான் தூங்கும்போது திடீர்னு ஒரு நினைப்பு தோணுச்சு. ஒரு உத்தரவு மாதிரி, ஒரு அருள் வாக்கு மாதிரி. நீ ஊருக்கு போ, அங்க கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் சொன்னுச்சு. அந்த அம்மனே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா பரமேஸ்வரியும் என் பையன் ராஜராஜனும் கவலைப்படுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நான் அவஸ்தைப்படுறத அவங்களால தாங்க முடியாதுன்னு தான் நான் காசிக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டேன். தாத்தா, நீங்க இதையே பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுவும் இல்லாம யாருக்குமே கும்பாபிஷேகத்துல கவனம் இருக்காது. என் மேலதான் கவனம் இருக்கும். அதான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன்.
எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான். கும்பாபிஷேகத்தை நீ முன்னாடி நின்று நடத்தணும். பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒன்று சேரணும். நான் இருக்கிற வரைக்கும் என் பேத்திங்களோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்யா. கண்டிப்பா தாத்தா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன் தாத்தா. வாமா சாமுண்டீஸ்வரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேத்திங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? உட்காருமா. பரமேஸ்வரி, நீ போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. இதை எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி ஒட்டி உறவாடி விருந்து சாப்பிட இங்க வரல. அதெல்லாம் என்னைக்குமே நடக்கவே நடக்காது. அதனால இந்த மாதிரி உபசாரமா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. என் மருமகளுக்கு இன்னும் எங்க மேல இருந்த கோவம் போகல போல் இருக்கு. கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண கோவம் இல்ல. அம்மாடி, தீராத கோபம்னு இந்த உலகத்திலேயே ஒண்ணு கிடையாது. உங்ககிட்ட எதையும் விவாதம் பண்ண நான் இங்க வரல. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்ல. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன். இந்தாங்க என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை. என்னங்க தாத்தா, பாருங்க. அம்மா மகமாயி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த பத்திரிக்கையை பார்த்ததும் உங்க முகத்துல தோத்து போன ஒரு வலி தெரியும் இல்லையா? அத பார்க்கணும் தானே நான் கிளம்பி வந்தேன். தோத்து போன வழியா? இந்த பத்திரிக்கையை பார்த்தா நாங்க தோத்து போன மாதிரி தெரியலையே. தாத்தாக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதுல சந்தோஷம்தான். என்ன உளர்ற? இத பார்த்து எப்படி நீ சந்தோஷப்பட முடியும்? தாத்தா, அது கொடுங்க. ஏத்த பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை படிச்சு பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? படிச்சு பாருங்க. திருநிறை செல்வி ரேவதிக்கும் ராஜா சேதுபதியின் பேரன் அபிராமியின் புதல்வன் திரு கார்த்திக் என்பவருக்கும் எங்க மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க.